पिता त्वमेव त्वमेव बन्धुः च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव। ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. கைவல்ய நவநீதம் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. தத்துவ விளக்கப் படலம். பாடல் 53. அதற்கு முன் இறைவணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி. பாடல் 53 பார்க்கலாமா? தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவிதம் தானாதல் அபரோக்ஷ ஞானமாகும். கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே துக்கம் போதல் முக்தனாயெல்லாம் செய்து முடித்தது ஆனந்தமாமே. 52வது பாடலில் 7 அவஸ்தைகளை பற்றி விவரித்து கூற ஆரம்பிக்கிறார். அக்ஞானத்தில் ஆரம்பித்து பரோக்ஷ ஞானம் என்பது வரை சொல்லியிருக்கிறார். பரோக்ஷ ஞானம் என்பது குருவிடம் இருந்து பெற்ற உபதேசம். அதாவது குரு சிஷ்யனுக்கு நிறைய போதனைகள் செய்துவிட்டு இறுதியில் தது துவம் அசி, அந்த பிரம்மம் நீயாக இருக்கிறாய் என்று கூறுகிறார். அத்துடன் அதுதான் பரோக்ஷ ஞானம் என்பதுடன் அந்த விளக்கம் முடிகிறது. இந்த பாடலில் அந்த குரு சொன்ன வார்த்தைகளை விசாரம் செய்ய ஆரம்பித்து நான் தான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று சிஷ்யன் அறிவது, அனுபவத்தின் மூலம் அறிவது அபரோக்ஷ ஞானம் என்று சொல்லிவிட்டு, அந்த அபரோக்ஷ ஞானம் கிடைத்தவுடன் சிஷ்யருக்கு தன் உடம்பு தானல்ல என்பது புரிந்தவுடன் அவருக்கு துக்கம் போதல், அதாவது சம்சார நிவிருத்தி, தழல் கெடல் ஆகிறது. அந்த துக்கம் போனவுடன் அவருக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. பிளிஸ் என சொல்லப்படும் ஆனந்தம். இதுதான் இந்த பாடலில் வருவது. 53வது பாடல் உரையை படிக்கிறேன். தன்னை அறிந்து கண்ட ஞானத்தால் பிரம்ம தத்துவத்தை சத்சங்கத்தில் கூடி விவாதித்து சத் விசாரம் செய்து சகல சந்தேகங்களும் அகன்று போய் சிவமும் ஆன்மாவும் தன்னுடன் வேறுபடாது தானாதல் பிரத்யக்ஷ ஞானம் அல்லது அபரோக்ஷ ஞானம். உடம்பே ஞானம் என்றும் உடம்பே நான் என்றும் தானே ஆன்மாவென்றும் கருதியிருந்த எண்ணங்களையும் அதனால் வரும் பிறப்பு இறப்பு துக்கத்தையும் அடியோடு களைந்து எறிவதே துக்கம் போதல் தழல் கெடல் ஆகும். முக்தனாய் முக்தி அடைவதற்குரிய எல்லா சாதனங்களையும் எல்லா ஞான சாதனைகளையும் செய்து முடித்து அதனால் சச்சிதானந்த ரூபத்தில் கலந்து நிற்கும் ஆனந்த நிலைதான் ஆனந்தம் என்று கூறி 7 அவஸ்தைகளை பற்றி விளக்கியுள்ளார். இப்பொழுது இதை ஆங்கிலத்தில் பார்க்கலாம். Substance of the mantra in English. We have seen that the Guru initiated an understanding about the 7 avasthas that the jiva undergoes, and the explanations from Ajnanam up to Paroksha-jnanam was given in verse 52. Now Guru proceeds further with the Upadesham about Aparoksha-jnanam. Aparoksha-jnanam is also known as Pratyaksha-jnanam. Here, Aksham is the one that is present, and it can be ascertainable by Akshasta eyes. But in this context, Pratyaksha-jnanam is the experience of realizing on his own. So it is not related to the senses, but the beyondness. That is the one he is experiencing on his own. Here again, we have to say that Viksheba is the cause of all miseries, Ajnana is the resultant samsara. Understanding this deleterious effect and to understand the self within through Guru Upadesha
is Paroksha Jnana. Guru plays a vital role in making the disciple understand Tat Tvam Asi. Now, in verse number 53, Tandavaraya Swamigal commences the portrayal with a beginning sentence, Tattva Vicharam Seidu. Tattvam can be taken in two ways. Tattvam means philosophy, and also here Tattvam is Tattvam Vicharam. That is, the Guru said Tattvam Asi. Now you have to analyze that Vicharam. You have to do the Vicharam of Tattvam. That is the meaning of that. You are that Guru said. Now he has to contemplate. Now the solemn duty vested on the shoulders of the disciple is to contemplate upon the Guru Upadesha. So now he has to transcend the Paroksha into Aparoksha. This process needs beyondness from Shavana Mananam. Now this process known as Nididhyasana, the association with the Satsanga, and as Sri Adi Shankara says, Satsangatve Nitsangatvam, Nitsangatve Nirmohatvam, Nirmohatve Nitchalakatvam. And the gradual transcendence takes place. That is, now he has to change the Paroksha into Aparoksha. So this is a very composed and wholesome state of Asishya. He is totally relieved of all his doubts, and there is a clarity. He understands, Aham Brahma Asmi, I am that Brahma. This is the Pratyaksha Jnana. The body-mind consciousness is seen totally withered. He is able to isolate the perishable aspects of humans, concentrates on the imperishable. That is the greatest self, Brahma Satyam. This relieves him of the dukkha. He gets dukkha nivarti from samsara cycle. That is given as Tadal Kedal. Tadal is heat. Kedal is destroyed. The heat of the samsara is now extinguished. And next, after getting relieved from this samsara, dukkham podal, that is the process that ends the jivatma bedam, and he gets immersed in the Atma Jnana, and that takes him to eternal bliss. So Atma now becomes Nitya Aparoksha. So Adi Shankara says, the knowledge that helps to know and forms the base is moksha. That is, arivadarku adharamulla arive moksha. And the Advaita sadhanam is the moksha sadhana. Once you know that there is no duality, that Advaita sadhanam is the moksha sadhana. Thus the Guru explained the 7 avasthas that the jiva endures, and surpassing one by one, he gets elevated to the highest level of bliss, that is moksha. Shri Guru Bhyo Namaha.